மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்றான் பாரதி. அதற்கேற்ப ஒவ்வொரு சொல்லையும் மந்திர சொல்லாக மாற்றும் ரகசியம் அறிந்தவர் நம் தமிழருவி. நம் சிந்தனையை செழுமைப்படுத்துவதே அவருடைய உரைகளின் ஒற்றை நோக்கம். வாழ்வை வளப்படுத்துவதற்காக அவர் வழங்கும் உரைகளில் வெற்று சொல் ஒன்றை கூட நம்மால் காண முடியாது. உங்கள் நலனுக்காக அவர் உரைகளை கேட்க வேண்டும் என்பதே தமிழருவி சிந்தனை களஞ்சியத்தின் உயர் நோக்கமாகும். உயர் ஒழுக்கமும் நேரிய பண்பாடும் நற்சிந்தனையும் உள்ளவர்கள் ஒரே குடும்பமாக உருவெடுப்பதை விட உலகில் உன்னதம் எதுவாக இருக்க முடியும்? இந்த உரையை கேட்பதற்கு முன்பு முதன் முறையாக நமது தமிழருவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த சேனலின் அனைத்து காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும். நன்றி. வணக்கத்திற்குரிய ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைமை துறவி அவர்களே, போற்றுதலுக்குரிய சுவாமி விமுர்த்தானந்தா அவர்களே, ராமகிருஷ்ண மடத்தை சார்ந்த துறவிகளே, என் மீது மிகுந்த அன்பு செலுத்துகின்ற கவியரசர் முத்துலிங்கம் அவர்கள் உள்ளிட்ட பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். என் பள்ளி பருவம் தொட்டே 2 பேரால் தான் என் சிந்தனைகள் செதுக்கப்பட்டன என்று எத்தனையோ மேடைகளில் திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன். பாரதியையும் சுவாமி விவேகானந்தரையும் கரம் பற்றியபடிதான் என் வாழ்க்கை பாதையில் நான் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1893 இந்த சென்னைக்கு முதலாக வருகை தந்திருக்கிறார். இந்த சென்னையின் விவேகானந்தருக்கும் சென்னைக்கும் இடையே இருந்த தொடர்பை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தினால் நான் அங்கிருந்து தொடங்குகிறேன். 1893 சென்னைக்கு முதலாக விவேகானந்தர் வருகிறார். ட்ரிப்ளிகேன் லிட்டரரி சொசைட்டி என்கிற திருவல்லிக்கேணி இலக்கிய அமைப்பு முதலாக விவேகானந்தரை சென்னை பெருமக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது. இதில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி, விவேகானந்தரை முதலில் சென்னை பெருமக்களுக்கு அறிமுகப்படுத்திய அந்த திருவல்லிக்கேணி இலக்கிய அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் மீர் காசிம் அலி என்கிற இஸ்லாமிய பெருமகன். எனவே அந்த இஸ்லாமிய பெருமகனை தலைவராக கொண்டு இயங்கிய திருவல்லிக்கேணி இலக்கிய அமைப்பின் மூலமாகத்தான் முறையாக விவேகானந்தருடைய குரல் சென்னையிலே ஒலித்திருக்கிறது. 1892ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24 26 வரையில் கன்னியாகுமரியில் கடலுக்கு இடையே இருக்கக்கூடிய பாறையின் மீது அமர்ந்து அலைகள் தந்த ஆரவாரத்திற்கு இடையே அமைதி சார்ந்து தியானத்திலே ஈடுபட்டு ஒரு புதிய ஆன்மீக வெளிச்சத்தை அவர் பெற்றது இந்த தமிழ் மண்ணில் என்பது குறித்து நாம் அனைவரும் எப்பொழுதும் பெருமைப்பட வேண்டும். விவேகானந்தரே அந்த சம்பவம் குறித்து தெளிவாக சொல்கிறார். புறத்திலும் அகத்திலும் நான் தேடிய வெளிச்சத்தை இங்கேதான் பெற்றேன் என்று. எனவே விவேகானந்தர் புறத்தில் தேடிய வெளிச்சமும் அகத்தில் தேடிய வெளிச்சமும் கிடைத்த இடம் அந்த கன்னியாகுமரியிலே இருக்கக்கூடிய கடற்பாறை.
தமிழ் மண் விவேகானந்தருக்குள்ளே புறத்திலும் அகத்திலும் வெளிச்சத்தை வழங்கி இருக்கிறது என்கிற பொழுது, இந்தியா புண்ணிய பூமி என்று எனக்கு முன்னாலே பேசிய துறவி பெருமையோடு சொன்ன நேரத்தில், அந்த இந்தியாவிலே இடம்பெற்றிருக்கிற தமிழ்நாடு மிக பெரும் புண்ணியம் வாய்ந்த பூமியாக இருக்கிறது என்பதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் சிகாகோவுக்கு அவர் சென்றார். சென்ற பிறகு உலகம் தழுவிய பெருமைக்கு உரியவரானார். ஆனால் 1893 சென்னைக்கு வந்து, பிறகு சென்னையிலே இருந்து பம்பாய்க்கு அவர் கப்பல் வழியாக செல்லுகிற நிலையில் இதே இலங்கையிலே உள்ள கொழும்புவில் அவர் இறங்குகிறார். ஒரு நாள் கப்பல் அங்கே தங்குகிறது. அந்த ஒரு நாளில் கொழும்பை சுற்றி பார்ப்பதற்கு அவர் செல்கிறார். ஒரு மனிதன் கூட அந்த இலங்கையில் கொழும்பு நகரில் விவேகானந்தரை திரும்பி கூட பார்க்கவில்லை. 1893 அது நிலவரம். 1897 4 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு சிகாகோவில் அவர் ஆற்றிய உரை உலகம் முழுவதும் அதிர்வலைகளை உருவாக்கி இந்து சமயத்தினுடைய பெருமையை அகிலம் முழுவதும் அறிந்து கொள்ளக்கூடிய சூழல் கனிந்த நிலையில் ஒரு ஞான துறவியாய், ஒரு வீர துறவியாய், ஒரு ஆன்மீக துறவியாய் திரும்ப வருகிற பொழுது அந்த இலங்கை கொடுத்த வரவேற்பு விவேகானந்தரையே நெகிழச் செய்தது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரையில் விவேகானந்தருக்கு வழங்கப்பட்ட மாபெரும் வரவேற்பு குறித்து அவரே நெஞ்சு நெகிழ்ந்து பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக அந்த விவேகானந்தர் சிகாகோவுக்கு செல்லுகிற தருணம் வாய்ப்பதற்கு முன்பு வரையில் எவ்வளவு அறிவாற்றல் மிக்கவராக இருந்தாலும், எவ்வளவு ஆன்ம வெளிச்சம் நிறைந்தவராக இருந்தாலும், பரம அம்சருடைய பெருமைக்குரிய சீடராக அவர் பவனி வந்திருந்தாலும், அவருடைய பெருமை முழுவதும் இந்த உலகத்திற்கு தெரிய தொடங்கியது சிகாகோவிலே நடந்த சர்வசமய மாநாட்டின் மூலம்தான் என்றால், அந்த சர்வசமய மாநாட்டிற்கு விவேகானந்தர் செல்வதற்கு அடித்தளம் அமைத்தது யார் என்று பார்க்கிற பொழுது இந்த சென்னை நகரத்திலே இருந்த சிறுவர்கள், இளைஞர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் நினைந்து பார்க்கிற பொழுதே அழகிய சிங்கம் பெருமாள் பச்சையப்பன் கல்லூரியில், அன்று பச்சையப்பன் பள்ளி, 26 வயதில் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றிருந்த அழகிய சிங்கம் பெருமாள், நீங்கள் மைசூர் மன்னர் சிகாகோவுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். ராமநாதபுரம் ராஜாவாக இருந்த பாஸ்கர சேதுபதி, நான் பொருளுதவி செய்கிறேன், நீங்கள் சிகாகோவில் நடக்கக்கூடிய சர்வசமய மாநாட்டில் சிறப்புரையாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நண்பர்களே, இந்த 26 வயது நிறைந்த இளைஞன் அழகிய சிங்கம் பெருமாள் தான் தன்னந்தனியாக முயன்று தேடி தேடி அலைந்து சிறுக சிறுக சேர்த்து 3000 ரூபாயை பெற்றுக் கொடுத்ததன் விளைவுதான் அவர் கப்பலேற முடிந்தது என்பதை நீங்கள் நினைந்து பார்க்க வேண்டும். எனவே இந்த சென்னைக்கும் விவேகானந்தருக்கும், சென்னைக்கும் ராமகிருஷ்ண மிஷன், இந்த சங்கம், இந்த மடம், இவை அனைத்திற்கும் ஒரு நெருக்கமான இதய தொடர்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். அதே போன்று ராமகிருஷ்ண மடத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காக 2 ஆங்கில இதழ்கள் முதலாக இந்தியாவிலேயே வெளிவந்த இடம் எது என்றால் இந்த சென்னை மாநகரம்தான். இந்த சென்னை மாநகரத்திலேதான் பிரம்மவாதின் என்கிற ஆங்கில இதழ் வெளியே வந்தது. அதன் ஆசிரியராக 14 ஆண்டுகள் அழகிய சிங்கம் பெருமாள் அவர்கள் இருந்து அதை வளர்த்தெடுத்து ஆன்மீக கருத்துக்களை தமிழரிடையே கொண்டு போய் சேர்த்தார். அதற்கு பிறகு பிரபுத்த பாரதா, இந்த பிரபுத்த பாரதா என்கிற பெயரை விவேகானந்தரே சூட்டினார். இந்த 2வது ஆங்கில இதழ் பிரபுத்த பாரதா என்றால் விழிப்புற்ற இந்தியா, உறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்தியா விழிப்புற வேண்டும் என்பதற்காக வேள்வி நடத்திய மனிதர் அல்லவா விவேகானந்தர். எனவே விழிப்புற்ற இந்தியா என்று அவர் பெயர் கொடுத்தார். அந்த பிரபுத்த பாரதா என்கிற ஆங்கில இதழும் சென்னையிலே இருந்துதான் வெளியிடப்பட்டது. 2 ஆங்கில இதழ்கள் முதலாக ராமகிருஷ்ண மடத்தின் கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட பெருமைக்குரிய மண் இன்று நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேனே, இந்த சென்னை மண், இந்த திருவல்லிக்கேணி மண் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சிகாகோவில் அவர் உரை ஆற்றுகிறார்.
அவர் ஆற்றிய உரை உலகம் முழுவதும் அதிர்வலைகளை உருவாக்குகிற பொழுது அவருடைய வெற்றியை கொண்டாடுவதற்கென்று ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது என்றால் அந்த கூட்டம் இந்தியாவிலேயே சென்னை நகரத்தில் தான் முதலாக கூட்டப்பட்டது. சென்னையில் தான் கூட்டி அந்த வெற்றி விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 1897 விவேகானந்தர் ராமநாதபுரத்தில் பாம்பனிலே இருந்து அவர் இந்த சென்னை நோக்கி வருகிற நிலையில் பாஸ்கர சேதுபதியே தோள் சுமந்து தேரை நடத்தினார் என்று பெருமை பொங்க பேசுகிறோமே, அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்து இந்த எழும்பூரில் ரயில் நிலையத்திலே வந்து இறங்குகிற பொழுது 17 இடங்களில், எழும்பூரிலே இருந்து திருவல்லிக்கேணி வரையில் 17 இடங்களில் வெற்றி வளைவுகள் வைத்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான முறையில் விவேகானந்தருக்கு வரவேற்பை வழங்கிய இடம்தான் இந்த சென்னை. அந்த நேரத்திலேதான் இந்த இடத்தில் 9 நாட்கள் அவர் தங்கி இருக்கிறார். 9 நாட்கள் அவர் தங்கி 4 பேருரைகளை நிகழ்த்தி இருக்கிறார். இன்றளவும் விவேகானந்தருடைய பெருமைக்குரிய பேருரைகளாக அந்த 4 பேருரைகளும் அமைந்திருக்கின்றன. அந்த 4 பேருரைகளும் ராமகிருஷ்ண மடத்தின் சார்பாக புத்தகங்களாகவே வந்திருக்கின்றன. அந்த பேருரைகளை படித்து பார்க்க வேண்டும். எனது போர் முறை என்பதுதான் அவர் இந்த நவராத்திரி விழா என்று இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, 9 நாட்கள் இங்கே அவர் தங்கிய பொழுது 4 பேருரைகளை நிகழ்த்தினார். அதில் அவர் நிகழ்த்திய முதல் பேருரை எனது போர் முறை. அந்த எனது போர் முறையை படித்து பார்க்க வேண்டும். இந்திய ரிஷிகள் என்று ஒரு பேருரை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த இந்திய ரிஷிகள் என்ற பேருரையை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். வேதாந்தமும் வாழ்க்கை முறையும் என்று ஒரு பேருரை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த பேருரையை நீங்கள் வாசிக்க வேண்டும். எதிர்கால இந்தியா என்று ஒரு பேருரை நிகழ்த்தி இருக்கிறார். அதை நீங்கள் வாசிக்க வேண்டும். எவற்றையெல்லாமோ வாசித்து நேரத்தை செலவழிக்கக்கூடிய நாம், நீங்கள் விவேகானந்தர் ஆற்றிய பேருரைகள் அனைத்தையும் படிக்க வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை. நான் ஒரு 50 ஆண்டு காலமாக விவேகானந்தரை வாசித்துக் கொண்டிருப்பவன், இன்று வரையில் வாசித்துக் கொண்டிருப்பவன். ஆனால் அந்த 4 பேருரைகளை மட்டும் நீங்கள் படித்தால் போதும், விவேகானந்தருடைய ஒட்டுமொத்த சிந்தனைகளும் மிகச்சரிவாக வந்து சேர்ந்திருக்கிற இடம் இந்த சென்னையிலே அவர் வழங்கியதுதான். எனவே அந்த பேருரைகளை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது விவேகானந்தர் இந்த மண்ணுக்கு வழங்கிய செய்திகள் என்ன? நீங்கள் 1000 நாட்கள் மணிக்கணக்கில் விவேகானந்தருடைய செய்திகளை பரவலாக நீங்கள் யோசித்து யோசித்து பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் சிகரம் வைத்தார் போல் மிகச் செறிவாகவும் சுருக்கமாகவும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால், விவேகானந்தர் இந்த மண்ணுக்கு வழங்கிய செய்திகள் 3 தான். நீங்கள் 3000 பக்கங்களை புரட்டி படித்தாலும் சரி, 300 நாட்கள் தொடர்ந்து விவேகானந்தரை வாசித்தாலும் சரி, நீங்கள் பெறக்கூடிய செய்தி இந்த 3 தான். இந்த 3 செய்திகளுக்குள்ளேதான் சுவாமி விவேகானந்தருடைய அருட்பார்வை இருக்கிறது. இந்த 3 செய்திகளுக்குள்ளேதான் சுவாமி விவேகானந்தர் என்கின்ற வித்தியாசமான ஒரு வீர துறவி நமக்கு இடையே தரிசனம் தருகிறார். அவர் தருகிற முதல் செய்தி, ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன். ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன். ஆனால் அதுவரையில் இந்து சமுதாயத்தில் நமக்கு இடையே இருந்த மிகப்பெரிய மூட நம்பிக்கை என்ன? பிறக்கிற பொழுதே நாம் பாவங்களை சுமந்து பிறந்தவர்களாகத்தான் பார்க்கப்பட்டோம். குழந்தையாக இந்த மண்ணில் ஜனிக்கிற பொழுதே சென்ற பிறவிகளில் ஏற்பட்ட கர்மங்களின் விளைவாக பாவங்களை சுமந்து கொண்டு வந்து சேர்ந்தவர்களாகத்தான் இந்த மண் பார்த்தது, இந்து சமயம் பார்த்தது. ஆனால் விவேகானந்தர் தான் முதலாக சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன். நீங்கள் தெய்வீகத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடியவர்கள். எனவே உங்களை பாவிகளாக நினைக்காதீர்கள். நீங்கள் எவற்றிற்கும் பயன்படாதவர்கள் என்று யோசிக்காதீர்கள். நீங்கள் அத்துணை பேரும் தெய்வீகமானவர்கள் என்றவர் சொல்கிறார். Each soul is potentially divine என்பதுதான் விவேகானந்தர் வழங்கி இருக்கிற வாசகம். Each soul is potentially divine. நாம் அனைவருமே புனிதத்தின் பங்குதாரர்கள். நாம் பாவத்தின் சின்னங்கள் இல்லை என்று ஒருவன் நினைந்து பார்க்கிற பொழுதே அவனுக்குள் ஏற்படக்கூடிய உணர்ச்சியின் உந்துதலை யோசித்து பாருங்கள். அது தருகிற ஆன்ம வெளிச்சத்தை யோசித்து பாருங்கள். விவேகானந்தருக்கு முன்பு இந்த மண்ணில் அப்படி யாராவது ஒரு துறவி, ஒரு ஆன்மீக ஞானி, ஒரு சமய சான்றோர்,
இப்படி சொன்ன வழக்கம் உண்டா என்றால் கிடையாது. எனவே விவேகானந்தர் வழங்கிய 3 முக்கியமான செய்திகளில் முதற் செய்தி, ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன். இரண்டாவது செய்தி, இறைவன் எங்கோ இருக்கிறான், நாம் இங்கே இருக்கிறோம் என்று பிரித்து பார்ப்பதே பேதமை. தத்துவமசி என்ற 4 மகா வாக்கியங்களில் முக்கியமான வாக்கியமாக போற்றப்படுகிற தத்துவம் அசி என்றால் என்ன? நீ அதுவாக இருக்கிறாய். நீ அதுவாக இருக்கிறாய் என்றால் என்ன பொருள்? நீ எதுவாக இருக்கிறாய்? நீதான் கடவுளாக இருக்கிறாய். நீ வேறு, கடவுள் வேறு இல்லை. எனவே கடவுள் உனக்குள்ளே உறைந்து கிடக்கிறார் என்கிற அந்த உபநிடதத்தின் மிக முக்கியமான கருத்தை, அந்த வேதத்தினுடைய சாரத்தை இறக்கி வைத்து விவேகானந்தர் சொன்னார், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் ஆன்மாவாக உறைந்து கிடக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் ஆன்மாவாக இருக்கிறான் என்கிற பொழுது, எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், உனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். நீ சாதி சார்ந்து ஒருவனை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்கிறாயே, அவனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். ஏழ்மை நிலையில் வாடி கிடக்கிறானே, அவனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். ஆணை விட பெண் தாழ்ந்தவள் என்று நினைக்கக்கூடிய மனிதா, உனக்கு நான் சொல்கிறேன், ஆணில் மட்டும் இறைவன் இல்லை, உன்னை போலவே பெண்ணிலும் இறைவன் இருக்கிறான் என்கிற பொழுது, உலகத்தின் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான் என்கிற நிலையை வளர்த்தெடுத்து விட்டால், அங்கே சாதி பேதம் இல்லை, மதபேதம் இல்லை, செல்வம் சார்ந்த உயர்வு தாழ்வு இல்லை, இனத்தின் பார்ப்பட்ட பேதங்கள் இல்லை, நிறத்தின் பார்ப்பட்ட பிளவுகள் இல்லை. எனவே அமைதி, அன்பு, சாந்தி என்று சொல்லப்படுகிற அனைத்தும் இந்த மண்ணில் வந்து சேர வேண்டும் என்றால் எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்கிற உணர்வு வர வேண்டும். இதைத்தான் விவேகானந்தர் திரும்ப திரும்ப இரண்டாவது செய்தியாக கொண்டு வந்து சேர்த்தார். மூன்றாவது மிக முக்கியமான செய்தி, நான் இந்த புத்தக விழாவை தொடங்கி வைக்கிற நிலையிலே கூட நான் சொன்னேன், அங்கே விவேகானந்தரை போல் நம்பிக்கை தருகிற வாசகங்களை வலிமையாக வழங்கிய ஒரு மனிதன் உலகத்தில் வேறு எங்கேயும் நீங்கள் கண்டிருக்க முடியாது. எத்தனை புத்தகங்களையும் நீங்கள் படித்து பாருங்கள். நான் பெருமிதத்தோடு பறைசாற்றுகிறேன், ஒரு நாளில் குறைந்தது 10 மணி நேரம் வாசிப்பவன் நான். இந்த மண்ணில் பிறப்பு எடுத்ததே வாசிப்பில் எனக்கு கிடைக்கக்கூடிய பேரின்பத்தை சுவைப்பதற்காகத்தான் என்று நினைக்கக்கூடியவன் நான். பல புத்தகங்களை வாசிக்கிறேன். எத்தனையோ தத்துவ ஞானிகளின் தரிசனங்களை நான் தேடி தேடி படிக்கிறேன். மேலை நாடுகளில் முதலாக இந்த தத்துவ வாசலை அகலமாக திறந்து வைத்த பிளாட்டோ தொடங்கி என் கண் முன்னால் வாழ்ந்து மறைந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி வரை வழங்கி இருக்கிற அனைத்து தத்துவ தரிசனங்களையும் தேடி தேடி படித்திருக்கிறேன். ஆனால் நண்பர்களே, எந்த தத்துவ ஞானியும் எனக்குள்ளே தராத தன்னம்பிக்கையை விவேகானந்தருடைய ஒற்றை வாசகம் தானாகவே தேடி தரும். ஒரு இளைஞன் தன்னம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் விவேகானந்தரை பார்க்க வேண்டும். நான் என் வீட்டிற்குள் இருந்தால் காலையில் கண் விழித்தவுடன் முதலாக எதையும் கண் திறந்து பார்க்க மாட்டேன், எதையும் வாய் திறந்து பேச மாட்டேன். முதலில் நான் புலர்காலை பொழுதில் கண் திறக்க வேண்டும் என்ற உணர்வு உந்துகிற நிலையில் என் விழிகளுக்கு முன்னாலே 2 உள்ளங்கைகளையும் விரித்துக் கொள்வேன். இந்த 2 உள்ளங்கைகளில் முதலில் என் வலக்கையில் என் தாயையும், என் இடக்கையில் என் தந்தையையும் நான் தெய்வ தரிசனம் செய்வேன். அதுதான் முதலில் ஒவ்வொரு நாளும் நான் உலகத்தில் என் விழிகளாலே கண்டெடுக்கிற தெய்வ தரிசனம். வீட்டில் இருந்தால் இந்த தெய்வ தரிசனம் முடிந்ததும் வரவேற்பறைக்கு வருவேன். வரவேற்பறையில் விவேகானந்தருடைய படத்தை வைத்திருக்கிறேன். விவேகானந்தருடைய கால்களின் கீழே அவருடைய வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உரத்த குரலில் ஓங்கி அதை நான் வெளிப்படுத்துவேன். அந்த வாசகம் என்ன தெரியுமா? ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. எல்லா வலிமையும், எல்லா ஆற்றலும், எல்லா சக்தியும் உனக்குள்ளே இருக்கின்றன. விவேகானந்தருக்கு பிடிக்காதது ஒன்றுதான், கோழைத்தனம். கோழைத்தனம். இந்த மண்ணில் மனிதர்கள் கீழ்மைப்பட்டு கிடக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன என்று ஒருமுறை அவரை பார்த்து நேரடியாக கேட்ட பொழுது ஆவேசத்துடன் அவர் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை 3 முறை சொல்கிறார். இக்னோரன்ஸ், இக்னோரன்ஸ், இக்னோரன்ஸ் என்று சொன்னார். அறியாமை.
அறியாமை, அந்த அறியாமை சார்ந்த கோழைத்தனம், அதை ஒருபோதும் விவேகானந்தர் சகித்துக் கொண்டதில்லை. காரணம், விவேகானந்தர் நம்பியதை வெளிப்படுத்துகிறார், மனிதனை பார்க்கிறார். யார் நீ? ஆண்டவனாலே படைக்கப்பட்டவன் என்பது மட்டுமல்ல, ஆண்டவனே உறைந்து கிடக்கக்கூடிய மானுடனாக இந்த மண்ணில் வலம் வரக்கூடியவன் நீ. எனவே நீ கோழையாகி விடாதே, முடங்கி விடாதே, என்னால் எதுவும் செய்ய இயலாது என்று தயங்கி விடாதே. உன்னால் எதையும் செய்ய முடியும். ஏன் தெரியுமா? ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. உனக்குள்ளே எல்லா ஆற்றலும் இருக்கின்றன. அடுத்த வரி பாருங்கள், ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. யூ கேன் டு எனிதிங் அண்ட் எவரிதிங். யூ கேன் டு எனிதிங் அண்ட் எவரிதிங். தெய்வமாக வேண்டுமா? மனிதனாக இருக்கிற பொழுது ஆக முடியும். ஞானியாக வேண்டுமா? இந்த மண்ணில் நீ பிறப்பெடுத்த நிலையில் ஆக முடியும். எது ஆக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அது ஆக முடியும். எப்படி முடியும்? Because all power is within you. Therefore you can do anything and everything. அடுத்து சொல்கிறார், don't believe that you are weak. Don't believe that you are weak. ஒருபோதும் நான் பலவீனமானவன் என்று மட்டும் நீ எண்ணி விடாதே என்கிறார். Stand up and express your divinity என்கிறார். எழுந்து நில், உன் புனிதத்தை பறைசாற்று என்று பேசுகிற விவேகானந்தருடைய மிக முக்கியமான மூன்றாவது கருத்து தான் மனித ஆன்மாவினுடைய ஆற்றல்களின் வெளிப்பாடே அவனுடைய வாழ்க்கை என்பது. இந்த மூன்று செய்திகளை மையமாக வைத்துத்தான் விவேகானந்தர் திரும்ப 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 இந்த உலகம் முழுவதும் சென்று மக்களிடையே ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை, ஒரு ஆன்மீக வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முயன்றார். நண்பர்களே, இப்பொழுது நான் எந்த தலைப்பை தந்தேனோ அந்த தலைப்பிலே வந்து நிற்கிறேன். சென்னைக்கும் விவேகானந்தருக்கும் இருந்த தொடர்பை சொன்னேன். இதே சென்னையிலே அவர் பேசிய ஒரு பேருரையில் தான் சொல்கிறார், ஆன்மீக பேரலை சென்னையிலே இருந்துதான் ஆர்ப்பரித்து புறப்பட வேண்டும் என்கிறார். சென்னை நகர மக்கள் மீது நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்கிறார். சென்னையில் சொன்னது மட்டுமல்ல, கல்கத்தாவிலே உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார், சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நான் நம்புகிறேன், ஆன்மீக பேரலை அங்கிருந்து புறப்பட போகிறது என்றார். தென்னிந்தியாவிலேயே முதலாக இந்த சென்னையிலேதான் ராமகிருஷ்ண மடம் உருவாக்கப்பட்டது என்பதையும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ராமகிருஷ்ணானந்தர் என்ற முதல் துறவியின் தலைமையில் அந்த அமைப்பு இங்கேதான் உருவாக்கப்பட்டது. எனவே இந்த ராமகிருஷ்ண மடத்தை நாம் ஏன் நேசிக்க வேண்டும்? இந்த துறவிகளை ஏன் நாம் வணங்க வேண்டும்? ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய சிந்தனைகளுக்குள்ளே நாம் ஏன் சென்று சேர வேண்டும் என்பது குறித்து நான் சொல்வதற்கு தேர்ந்தெடுத்துக் கொண்ட தலைப்பு தான் உன்னை நீ அறிந்திடு என்பது. நண்பர்களே, என்னை நான் அறிவது என்பதுதான் மிக முக்கியமானது. உலகத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விகளிலேயே மிக முக்கியமான கேள்வி நான் யார் என்கிற கேள்விதான். உலகத்திலேயே சொல்லப்படுகிற பதில்களில் மிகச்சிறந்த பதில் மௌனமாக இருப்பதுதான். கேள்விகளில் மிகச்சிறந்த கேள்வி நான் யார், பதில்களில் மிகச்சிறந்த பதில் மௌனம், மௌனமாக இருப்பது. மௌனத்தை விட மகத்தான மொழி வேறு எதுவுமே கிடையாது. இங்கே நான் யார் என்ற தேடல் நடக்க வேண்டும். நான் யார் என்ற தேடலை நடத்துவதன் மூலம் நான் என்ன ஆக முடியும்? 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மண்ணில் வழங்கப்பட்ட வேதங்களும் உபநிடதங்களும் சாராக கொடுத்திருக்கக்கூடிய ஒன்றுதான் யத் பாவம் தத் பவதி. யத் பாவம் தத் பவதி. இளைஞர்கள் முதலில் சிந்திக்க வேண்டும். நீங்கள் பில்கேட்ஸை விட $1 கூடுதலாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்களால் முடியும். இன்னொரு அப்துல் கலாமாக மாற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? உங்களால் முடியும். இந்த தேசத்தின் விதி எழுதக்கூடிய இடத்தில் போய் அமர வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? உங்களால் முடியும். இன்னொரு விவேகானந்தராக பரிணாமம் பெற வேண்டும் என்று கருதுகிறீர்களா? உங்களால் முடியும். இன்னொரு பரமஹம்சராக நான் தோற்றமிட வேண்டும், அதற்காக என்னை செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கிறீர்களா? உங்களால் முடியும். காரணம் என்ன? யத் பாவம் தத் பவதி. எதை நீங்கள் பாவிக்கிறீர்களோ கால நடையில் அதுவாகவே நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள். யத் பாவம் தத் பவதி. வேத வாசகம் நெஞ்சிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் பைபிளை நீங்கள் புரட்டி பார்த்தால் கர்த்தர் சொல்கிறார்,
As a man thinketh, so easy. ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அவன் அதுவாக மாறுகிறான். இது பைபிள் வாசகம். நீங்கள் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மண்ணில் எலும்போடும் நரம்போடும் சதையோடும் நடந்த புத்தர் அவர் வழங்கிய வேதங்களினுடைய சாரம் முழுவதையும் இறக்கி வைத்திருப்பதுதான் தம்மபதம். அந்த தம்மபதம் என்கிற பௌத்த சமயத்தின் வேத நூலின் முதல் சூத்திரமே என்ன சொல்கிறது தெரியுமா? மனிதன் எண்ணங்களாலே உருவாகிறான். மனிதன் தன் எண்ணங்களாலே உருவாகிறான். இந்த உலகம் மனிதனுடைய எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறது. எனவே மனிதன் தான் உருவாவதும் எண்ணங்களால், இந்த உலகத்தை உருவாக்குவதும் எண்ணங்களால். என்றால் அந்த எண்ணங்கள் எங்கே பிறக்கின்றன? என் மனதில் பிறக்கின்றன. அந்த மனதை நோக்கி நான் ஒரு உள்முக தேடலை என்று இருக்கிறேனா? யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அனைத்தையும் புறத்தே வெளியே தேடுகிறோம். ஆண்டவனிலே இருந்து அமைதி வரை அனைத்தையும் வெளியே தேடுகிறோம். ஒரு நாளும் நாம் உள்ளே சென்று நம்மை நாம் பார்த்தது கிடையாது. ரமண மகரிஷி சாதித்த சாதனை என்ன? உலகத்தில் ஆன்மீக தேடலை நாடிய அத்தனை விழிகளும் திருவண்ணாமலையை நோக்கி திரும்பி வந்து சேர்ந்ததனுடைய காரணம் என்ன? ஒரே ஒரு கேள்விதான். ரமணர் என்ன சொன்னார்? Who am I? நான் யார்? நண்பர்களே, ஒவ்வொருவனுக்குள்ளேயும் 3 கேள்விகள் எழ வேண்டும். 3 கேள்விகளுக்கான விடையை நீங்களே காண வேண்டும். அதற்கு நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும். 3 கேள்வி. Who am I? Why am I? How am I? நான் யார்? நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி. Who am I? Why am I? நான் ஏன் இந்த மண்ணுக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன்? என் பிறப்பின் ரகசியம் என்ன? எதற்காக இந்த மண்ணில் என் வாழ்க்கைக்கான பயணம் வந்து சேர்ந்திருக்கிறது? Why am I? மூன்றாவது, how am I? நான் எத்தன்மையவன்? நான் எந்த பண்பை சார்ந்தவன்? Who am I? Why am I? How am I? 3 கேள்விகளுக்கும் உங்களுக்குள்ளே விடை தேடி பாருங்கள். உங்கள் வாழ்வில் வெளிச்சம் தானாகவே வந்து சேரும். இந்த விடைகளை எப்படி நீங்கள் கண்டெடுக்க முடியும்? உள்முகமாக சென்றால் தான் உள்முகமாக செல்ல வேண்டும். இயேசு பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர் சாக்ரட்டிஸ். உலகத்தின் ஆதி சிந்தனையாளனாக போற்றப்படுகிற சாக்ரட்டிஸ் ஒன்று சொன்னார்: பரிசோதிக்கப்படாத வாழ்வு வாழ தகுதியற்றது என்றார். பரிசோதிக்கப்படாத வாழ்வு வாழ தகுதியற்றது என்றால் நமக்குள்ளேயே அகத்தாய்வு நடக்க வேண்டும், தற்சோதனை நடக்க வேண்டும். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்பொழுது இங்கே குழுமி இருக்கிற பெருமக்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்றாவது நீங்கள் உங்களுக்குள்ளே சென்று உங்களை ஆய்வு செய்திருக்கிறீர்களா? நான் எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு சான்று சொல்கிறேன். ஒரு மளிகை கடை இருக்கிறது. அந்த மளிகை கடையில் காலை 8 மணிக்கு மளிகை கடை திறக்கப்படும், இரவு 10 மணிக்கு மூடப்படும். ஆனால் ஒரு நாள் அந்த மளிகை கடையின் உரிமையாளர் இரவு 10 மணி ஆனதும் வெளியே பலகையின் மீது இருக்கக்கூடிய விளக்கை மட்டும் அணைத்து விடுகிறார். கதவை மூடுகிறார். ஆனால் உள்ளே இருக்கிறார். மளிகை கடைக்கு உள்ளே இருக்கிறார். மளிகை கடைக்கு உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. மளிகை கடைக்கு உள்ளே இருப்பவர் என்ன செய்கிறார்? மாதத்திற்கு ஒரு நாள் செய்கிறார். என்ன செய்கிறார் அவர்? அங்கே இருக்கக்கூடிய சரக்குகள் அனைத்தையும் பிரித்து பார்க்கிறார். இந்த பொருளை வாங்கினோமே, இந்த பொருள் வேகமாக விற்றுவிட்டது என்பதை அவர் தரம் பிரித்து தெரிந்து கொள்கிறார். இது வேக வேகமாக விற்று பெரும் பொருளை நமக்கு லாபமாக தந்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் இந்த பொருளை அதிகமாக வாங்க வேண்டும் என்று குறிப்பிடுத்துக் கொள்கிறார். இந்த பொருள் அப்படியே தேங்கி கிடக்கிறது. தேங்கி கிடக்கிற இந்த பொருளினாலே நமக்கு நட்டம் சேர்ந்திருக்கிறது. எனவே இனி இந்த பொருளை வாங்கக்கூடாது என்று தவிர்ப்பதற்கு குறிப்பிடுகிறார். நண்பர்களை யோசியுங்கள். எந்த பொருள் நமக்கு லாபம் கொடுத்தது, எந்த பொருள் நமக்கு நட்டம் கொடுத்தது? இனம் பிரித்து பார்ப்பதற்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை அவர் ஸ்டாக் டேக்கிங் எடுக்கிறார். நீங்கள் யோசியுங்கள். வணிகத்தில் வெற்றி பெறுவதற்கு ஒரு மளிகை கடைக்காரர் 30 நாட்களுக்கு ஒரு முறை ஸ்டாக் டேக்கிங் எடுக்கிறார் என்றால், உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு உள்ளே சென்று ஸ்டாக் டேக்கிங் நீங்கள் நடத்தி இருக்கிறீர்களா? நாம் என்றாவது நமக்குள்ளே
புத்தருடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். உருவேலா காடு, அந்த காட்டிலேதான் புத்தர் தனக்கான ஞானத்தை பெற்றார். அந்த உருவேலா காட்டின் வழியாக ஒரு சுற்றுப்பயணம் போவது என்று ஒரு 30 பேர் முடிவெடுக்கிறார்கள். 30 பேர் முடிவெடுத்து அவரவர் துணைவியரோடு சேர்ந்து நடக்கிறார்கள். அவர்களோடு ஒருவனும் புறப்பட்டான். ஆனால் அவனுக்கு திருமணமாகவில்லை. வாடகைக்கு ஒரு பெண்ணை தேர்ந்து கொண்டு அவளோடு சேர்ந்து அவன் சென்றான். இரவு பொழுதில் அந்த உருவேலா கானகத்திலே அவர்கள் உடைமைகளோடு தங்கினார்கள். பொழுது புலர்ந்தது. கண் விழித்து பார்த்தார்கள். 30 பேருடைய உடைமையையும் பறித்துக் கொண்டு அவள் சென்று விட்டாள். ஒரு பொருளும் அங்கே இல்லை. அனைத்து பொருள்களையும் களவாடி விட்ட அந்த பெண்ணை தேடிக்கொண்டு இவர்கள் புறப்படுகிறார்கள். வழியிலே புத்தர் வருகிறார். புத்தரை பார்த்து, இந்த 30 பேரில் வாடகைக்கு ஒரு பெண்ணை அமர்த்தி கொண்டு வந்தானே, அவள்தான் களவாடியவள். அந்த பெண்ணை தேடியவன் வந்து நின்று புத்தரை பார்த்து சொன்னான், ஐயா, வழியில் நீங்கள் ஒரு பெண்ணை கண்டீர்களா என்றார். ஏன் கேட்கிறாய் என்றார். நடந்ததை சொன்னார்கள். புத்தர் அவனை பார்த்து சொன்னார், பெண்ணை தேடுவதை விடு, முதலில் தன்னை தேட பார் என்றார். உன்னை தேடு. உன்னை தேடுவதுதான் முக்கியம். உலகத்திலேயே மிகவும் அறிவு சார்ந்தது என்ன என்றால் தன்னை தேடுவதுதான். எனவே தன்னை தேட வேண்டும் என்றால் உள்முகமாக நீங்கள் பயணிக்க வேண்டும். காரணம், உங்கள் வாழ்வும் உங்கள் தாழ்வும் உங்கள் வளர்ச்சியும் உங்கள் வீழ்ச்சியும் உங்களிடம்தான் இருக்கிறது. எனவே உங்களுக்குள்ளே சென்று பார்க்க வேண்டும். நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது மற்ற ஞானிகள் சொல்வதைப் போல, சித்தர்கள் சொல்வதைப் போல நான் பேசுவதற்கு இங்கே வரவில்லை. நீங்கள் தியானத்திலே ஈடுபடுங்கள். உள்ளே செல்வதற்காக இந்த மண் கண்டெடுத்த மிகப்பெரிய உத்திதான் தியானம். உலகத்திற்கே இந்த உத்தியை நாம் தான் வழங்கி இருக்கிறோம். இந்த தியானத்தை பெரிய அளவுக்கு கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவன் புத்தன். தியானத்தில் ஈடுபடுவதற்கு நாம் இப்பொழுது என்ன செய்கிறோம்? இந்த மூலாதாரத்திலே இருந்து புறப்படுகிறோம். இப்பொழுது நீங்கள் தியானத்தில் ஈடுபடுவதாக இருந்தால், யாராவது ஒரு யோகியிடம் சென்று நீங்கள் பாடம் கேட்டால் அவர் சொல்லுவார், நீங்கள் இந்த முதுகெலும்பின் கீழ் முனையிலே இருக்கிற மூலாதாரம், அதற்கு பிறகு சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகஸ்ரம் என்று 7 சக்கரங்களில் உயிர் சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி ஏற்றி மேலே வந்து சகஸ்ரத்திலே இருந்து விடுபட்டு துரியாதீத நிலையை அடைந்து தன்னிலிருந்து தான் விடுபட்டு தன்னைத்தான் காண்பதுதான் பேரின்பம் என்று பேசுவார்கள். இப்பொழுது நான் சொல்வது கூட எத்தனை பேருக்கு புரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த துரியாதீதம் என்பது தன்னிலிருந்து வெளிப்பட்டு தன்னை தான் காண்பது. அப்பொழுது 1000 தாமரை பூக்கள் மலர்ந்தது போன்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்கிறார்கள். நண்பர்களே, அவற்றையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் வற்புறுத்தவில்லை. அன்பு கூர்ந்து ஒரு நாளில் 30 நிமிடங்கள் உங்கள் கண்களை மூடுங்கள். 30 நிமிடம் மூடுங்கள். கொஞ்சம் தனித்து இருங்கள். தனிமை கண்டதுண்டு, அதிலே சாரம் இருக்குதம்மா என்றான் பாரதி. கும்பலிலேயே வாழ்ந்து கும்பலிலேயே முடிந்து விட்டால் இறுதி வரை வாழ்வின் சாரமறியாமலே செத்து போய்விடுவீர்கள். எனவே தனித்திருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளலார் தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்றார். 30 நிமிடம் தனித்திருங்கள். 24 மணி நேரம் இருக்கிறதே ஒரு நாளில், அதில் 30 நிமிடம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாய்ப்பான நேரத்தில் தனித்திருங்கள். கண்ணை மூடுங்கள், உள்ளே செல்லுங்கள், உங்களை நீங்கள் பாருங்கள். நமக்கு எப்பொழுதுமே தூர பார்வைதான் உண்டே தவிர கிட்ட பார்வை கிடையாது. 6000 மைலுக்கு அப்பாலே இருக்கக்கூடியவற்றை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஆரங்குள இடைவெளிக்கு உள்ளே இந்த இருண்டு கிடக்கிற இருதய குகைக்குள் என்ன இருக்கிறது என்று அறியாமலே நாம் வாழ்வை நடத்துகிறோம். இதை அறிந்து கொள்வதற்கு பெயர்தான் ஞானம். நான் பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன். கல்விக்கூடங்களில் எல்லாம் ஒரு மேடைக்கு வருவதற்கு 3 படிக்கட்டுகள் என்றால் ஒவ்வொரு படியிலும் கால் வைத்து அடுத்த படியை அடைந்துதான் மேடைக்கு வர முடியும். அறிவு நிலையும் அப்படித்தான். அறிவு நிலையில் 3 நிலைகள். முதலில் இன்ஃபர்மேஷன், அடுத்து நாலேஜ், அடுத்து விஸ்டம். முதலில் இன்ஃபர்மேஷன், அதற்கு அடுத்து நாலேஜ், அடுத்து விஸ்டம். தமிழில் பாருங்கள், முதலில் தகவல், அடுத்து அறிவு, அடுத்து ஞானம். பல்லாயிரக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கலாசாலைகளில் பெற்றுத் தருவது என்ன? வெறும் தகவல்.
வெறும் தகவல். புறத்தே கிடைக்கக்கூடிய அனைத்தும் வெற்று தகவல்கள் தான். அவற்றால் உங்கள் சிந்தனை செழுமைப்படாது, உங்கள் வாழ்வு வளப்படாது. பரமஹம்சர் விவேகானந்தரிடம் சொல்கிறார், நீ சட்டம் படித்து வழக்கறிஞராக வேண்டும் என்று முடிவெடுத்தால் என் கண் முன்னால் வந்து நிற்காதே என்கிறார். இந்த ஏட்டு கல்வியை பற்றி அவர் ஏளனமாக சொல்வார், வாழைக்காய் அரிசியை தேடி தருவதுதானே நீ பெறக்கூடிய கல்வி என்பார். ஆக வயிற்று பசிக்கு வழிகாட்டுவதுதான் இந்த கல்வியே தவிர உங்கள் அறிவு பசிக்கு எந்த வகையிலும் உணவு தராததுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய கல்வி. இது வெறும் தகவல், இன்ஃபர்மேஷன், வெற்று தகவல். அந்த படியிலேயே நின்று அப்படியே முடிந்துவிடக் கூடாது, அடுத்த படி ஏற வேண்டும். அடுத்த படிதான் நாலேஜ். நாலேஜ் என்பது அறிவு. அறிவு என்பது என்ன? தன்னை அறிவது. நண்பர்களே, பிறரை அறிந்து வைத்திருப்பதெல்லாம் தகவல். தன்னை அறிய துடித்து தன்னை அறிந்து கொண்டால் அப்பொழுது நீங்கள் பெறுவதுதான் அறிவு. தன்னை அறிந்து கொண்ட பிறகு எனக்குள் உறைந்து கிடக்கும் ஆன்மாவை உணரத் தொடங்கி ஆன்மாவை உணர்ந்து விட்டால் அந்த நிலையில் நீங்கள் பெறுவதுதான் ஞானம். எனவே மனித வாழ்வு என்பது தகவலோடு நின்று விடுவதல்ல. இறப்பு என்னை தழுவுகிற இறுதி நாள் வரையில் ஒவ்வொரு நாளும் அங்குலம் அங்குலமாய் உன்னதம் நோக்கி நான் நகர்ந்தாக வேண்டும். எனவே தகவலிலே இருந்து ஞானம் நோக்கி நான் நடக்க வேண்டும். அதற்கு எனக்கு உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே செல்வது அவ்வளவு முக்கியமாக என்று நீங்கள் கேட்டால் நீங்கள் புரிந்து கொள்கிறார் போல் ஒன்று சொல்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்வது ஒன்றுதான், உங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய கலாசாலைகளில், கல்வி கூடங்களில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில், 4 சுவர்களுக்கு இடையே வகுக்கக்கூடிய பாடத்திட்டங்களில் உண்மையான அறிவையும் ஞானத்தையும் பெறவே முடியாது. உங்களுக்கான அறிவை, உங்களுக்கான ஞானத்தை தருவதற்காகத்தான் இயற்கை உங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிறது. எந்த பக்கத்தில் நீங்கள் பார்வையை படரவிட்டாலும் இயற்கையின் ஒவ்வொரு கூறும் ஒவ்வொரு பாடத்தை உங்களுக்கு நடத்தி கொண்டே இருக்கும். உள்ளே செல்வது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு நான் மரத்தை வைத்து சொல்கிறேன். ஒரு மரம் இருக்கிறது, 60 அடி உயரத்திற்கு ஓங்கி விண்ணை முட்டுகிறார் போல் வளர்ந்து நிற்கிறது. நீங்கள் சென்று அந்த மரத்தை வியப்போடு பார்க்கிறீர்கள். 60 அடி உயரம் இருக்கிறதே, எப்படி இது விழுந்து விடாமல் விண்ணோக்கி உயர்ந்து நிற்கிறது என்று பார்க்கிறீர்கள். உங்களிடம் மரம் பேசுகிறது. மரம் பேசுமா என்றால் பேசும். நீங்கள் பேசுவது மரத்துக்கு புரியாதது போல் மரம் பேசுவது உங்களுக்கு புரியவில்லையே தவிர மரமும் பேசும். இந்த மண்ணில் உள்ள இயற்கையின் ஒவ்வொரு கூறும் பேசும். அந்த மரம் உங்களை பார்த்து பேசுகிறது, மனிதா, 60 அடி உயரத்தில் விண்ணை முட்டுகிறார் போல் உயர்ந்து ஓங்கி நிற்கிறேனே, இது எப்படி என்று வியந்து நீ பார்க்கிறாயா? உனக்கு ஒரு செய்தி சொல்வதற்குத்தான் நான் இங்கே நீண்ட காலமாக நின்று கொண்டிருக்கிறேன் என்று மரம் மனிதனை பார்த்து சொல்கிறது. என்ன செய்தி தெரியுமா? ஊருக்கு தெரிகிறார் போல் என் உயரம் இருக்கிறது என்றால், என் வளர்ச்சி இருக்கிறது என்றால், என் வெற்றி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் 60 அடி உயரம் ஓங்கி இருப்பதற்காக நான் கண்ணுக்கு தெரிகிறார் போல் மண்ணுக்கு வெளியே 60 அடி உயரம் ஓங்கி நிற்பதற்காக உன் கண்ணுக்கு தெரியாமல் மண்ணுக்கு உள்ளே 120 அடி ஊடுருவி சென்றிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உள்ளே சென்றிருக்கிறேன். உள்ளே ஊடுருவி சென்றதனாலே தான் உயர்ந்து நிற்கிறேன். நீங்கள் உயர வேண்டுமா? நீங்கள் உயர வேண்டும் என்றால் உங்களுக்கு உள்ளே செல்ல வேண்டும். உங்களுக்கு உள்ளே சென்று உள்முகமாக தேடலை நடத்த வேண்டும். வெளியே தேடுவதனால் நீங்கள் துன்பத்தை தவிர வேறு எதையும் பெற முடியாது. வெளியே புறத்தில் நீங்கள் எதை முயன்று தேடி பெற்றாலும் நீங்கள் பெற்ற அனைத்தும் 100 விழுக்காடு இன்பத்தை ஒருபோதும் தராது. அந்த இன்பத்தின் நிழலாய் ஒரு துன்பமும் தொடர்ந்து வரும். ஆனால் உள்ளே தேடி பெறக்கூடிய அந்த பேரின்பம் இருக்கிறதே, அது முழுக்க முழுக்க துயரத்தின் கலப்பே இல்லாத இன்பமாக இருக்கும். அதனால் நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும். உங்களை நீங்கள் அறிய வேண்டும். எனக்கு உள்ளே நான் செல்கிறேன். நீங்கள் ஒரு 30 நிமிடம் உள்ளே செல்லுங்கள். 30 நிமிடம் உள்ளே செல்லுகிற பொழுது நீங்கள் மூலாதாரத்திலே இருந்து துரியாதீதம் வரை செல்ல முயலாதீர்கள். கண்ணை மூடுங்கள். உங்களுக்குள்ளே சென்று பாருங்கள். கொஞ்சம் சிந்தியுங்கள்.
எது உங்கள் பலம் என்று யோசியுங்கள், எது உங்கள் பலவீனம் என்று சிந்தியுங்கள். இதுதான் பலம் என்று இனம் கண்டுவிட்டால் அந்த பலத்தை பெருக்குவதற்கான வழிகளில் ஈடுபடுங்கள். இது என் பலவீனம் என்று கண்டெடுத்து விட்டால் அந்த பலவீனத்தை களைந்தெறிவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள். இது என் நிறை என்றால் நிறைகளை வளர்க்க பாருங்கள். இது என் குறை என்றால் குறைகளை களைய பாருங்கள். குறைகளை ஒரு பக்கம் களைந்து நிறைகளை ஒரு பக்கம் சேர்த்து கொண்டே வருகிற பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற மனம் செழுமைப்பட்டு விடுகிறது. மனம் செழுமைப்பட வேண்டும். காரணம், மனிதன் என்கிற வார்த்தையே மனம் சார்ந்து பிறந்ததுதான். மனுஷன் என்கிற வடமொழி சொல்லே மனஸ் என்பதிலே இருந்து வந்ததுதான். எனவே மனம்தான் மனித மாளிகையின் மைய மண்டபம். இந்த மனதில் தான் எண்ணங்கள் பிறக்கின்றன. அந்த எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வருகின்றன. அந்த வார்த்தைகள் தான் செயல்களின் உந்து சக்தி ஆகின்றன. அந்த செயல்கள் தான் உங்களுக்கான விளைவுகளை தேடி தருகின்றன என்கிற பொழுது இந்த மனதுக்கு உள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. உள்ளே செல்ல வேண்டும் நண்பர்களே. ஐன்ஸ்டீன் உலகம் இதுவரை கண்டிராத மாபெரும் அறிவியலாளர். அத்தனை அறிவியலாளர்களின் தோள்களின் மீதும் ஏறி நின்று தன் உயரத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தியவன் என்று தானே பிரகடனம் செய்த மனிதன் ஐன்ஸ்டீன். அந்த ஐன்ஸ்டீன் சொல்கிறார், while I spent all my years exploring the world outside me, I never cared to explore the world inside me. எனக்கு புறத்தே இருக்கிற உலகத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை என் வாழ்வு முழுவதும் தேடி பார்த்தேன். ஆனால் என் அகத்தே இருப்பது என்ன என்று இறுதி வரை தேடாமலேயே இறப்புக்கு வந்து சேர்ந்து விட்டேன் என்று வருத்தப்படுகிற நிலைக்கு ஐன்ஸ்டீனே உள்ளாகி இருக்கிறார். எனவே வெளியே தேடுவதனாலே நீங்கள் வெற்றியாளர்கள் இல்லை. நீங்கள் உங்களுக்கு உள்ளே தேட வேண்டும். அகத்தில் ஒரு கண் இருக்கிறது. ஆவுருத்த சச்சு என்று கடோபனிடம் சொல்லுகிறது. ஆவுருத்த சச்சு என்றால் உள்முகமாக திறக்கப்பட்ட கண். உங்களுக்குள் ஒரு உள்முக கண் இருக்கிறது நண்பர்களே. இந்த வெளியே இருக்கிற இந்த 2 விழிகள், இந்த கண்களினாலே புறத்தே இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். புறத்தே உள்ள அனைத்தையும் கண் பார்க்கிறது. இந்த கண்ணை மனம் பார்க்கிறது. இந்த மனத்தை ஆன்மா பார்க்கிறது. அந்த ஆன்மாவை கண்டறிவதுதான் ஞானம். அந்த ஞானத்தை பெறுவதற்காகத்தான் உங்களுக்கு இந்த மனித வாழ்வு. அந்த வாழ்வின் உன்னதத்தை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உள்முகமாக தேடி செல்வதுதான் மிக முக்கியமானது. உலகத்தில் எத்தனையோ பிறவிகள் இறைவனாலே படைக்கப்பட்டிருக்கின்றனவே, எண்ணற்ற பிறவிகள். எண்ணற்ற பிறவிகள் இங்கே படைக்கப்பட்டிருந்தாலும் 2 அரிய சீதனங்களை வரமாக பெற்றது மனித இனம் மட்டும்தானே. மனிதனுக்கு மட்டும்தானே இறைவன் சிரிப்பதற்கான வரத்தை வழங்கி இருக்கிறான். உலகத்தில் ஒரு பறவை சிரித்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஒரு விலங்கு சிரித்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? மனிதன் மட்டும்தானே சிரிக்கிறான். ஆனால் அதில் உள்ள முரண்பாடு, அதில் உள்ள ஐரணி என்ன தெரியுமா? சிரிப்பதற்காகவே படைக்கப்பட்டவன் மனிதன். ஆனால் பிறப்பு தொட்டு இறப்பு வரை அழுது கொண்டே இருப்பவனும் மனிதன்தான். ஒரு பறவை தொடர்ந்து கண்ணீர் விடுவதாக நீங்கள் செய்தியே கிடையாது. எந்த பறவையாவது கண்ணீர் விட்டு பார்த்திருக்கிறீர்களா காலம் முழுவதும்? எந்த விலங்காவது சோகத்திலேயே முடங்கி கிடந்ததாக ஒரு செய்தி உண்டா? இப்பொழுது பார்த்தால் ஒரு மாதத்திற்குள் 20க்கும் மேற்பட்ட கல்லூரி பெண் பிள்ளைகள், மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனித இனம் 6 அறிவு பெற்ற, பகுத்தறிவு பெற்ற மகத்தான இனம். இறைவனுடைய படைப்பிலேயே உயர்ந்த படைப்பு மனித இனம் என்று நாம் பெருமிதப்படுகிறோமே. எந்த விலங்காவது, எந்த பறவையாவது இந்த வாழ்வு போதும், சோகமயமான இந்த வாழ்வை விட சாவு சுகமானது என்று நினைத்து எந்த ஒரு பறவையாவது, எந்த ஒரு விலங்காவது தற்கொலை செய்ததாக வரலாறு உண்டா? ஒரு பறவை தற்கொலை செய்திருக்கிறதா? ஒரு விலங்கு தற்கொலை செய்திருக்கிறதா? இல்லையே. ஆனால் மனிதன் தற்கொலை செய்து கொள்கிறானே. பறவைக்கும் விலங்குக்கும் கிடைக்காத மகிழ்ச்சி, சிரிப்பு மனிதனுக்கு மட்டும் தானே கிடைத்தது. ஆனாலும் மனிதனால் சிரிக்க முடியவில்லையே. ஏன்? நண்பர்களே, நாம் வகுத்துக் கொள்ளுகிற வாழ்வு நம்மை சிரிக்க செய்யவில்லை. நீங்கள் விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் மிக அற்புதமாக சொல்லுவார். இந்த 5 பொறிகள்,
இந்த 5 பொறிகளின் மூலமாக 5 புலன்களின் நுகர்வு, இவற்றால் ஏற்படக்கூடிய விளைவுதான் நம்முடைய வாழ்வு. இந்த 5 புலன்களை அடக்குவது எப்படி என்பதுதான் மிக முக்கியமானது. அதற்கு விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் சொல்வதை அன்பு கூர்ந்து யோசியுங்கள். ஒரு மான் இருக்கிறது. அந்த மான் எந்த பக்கத்திலே இருந்து ஓசை வருகிறது என்று காது கொடுத்து கேட்கும். அந்த ஓசைக்கு அது வசப்படும். ஓசைக்கு அது வசப்படுவதனாலே நினைவு தடுமாறுகிற நிலையில் வேடனிடம் அது பிடிபடும். அது பிடிபடுவதற்கு, அது மாழ்வதற்கு காரணமாக இருந்தது ஓசை. ஒரு பொறி, அதன் மூலம் பெறக்கூடிய ஒரு இன்பம், அந்த இன்பம் அந்த மானை வீழ்த்தி விடுகிறது. ஒரு யானை, அந்த யானை நீங்கள் மறைவாக பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் கொண்டு வந்து வீழ்த்திவிட வேண்டும் என்றால் அதற்கு ஸ்பரிச சுகம் கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கினால் போதும். ஸ்பரிச சுகம் கிடைக்கிற ஒரு காரணத்திற்காக அந்த யானை வெட்டப்படுகிற பள்ளத்தில் விழுந்து மனிதனுக்கு அடிமையாக மாறிவிடுகிறது. ஒரே ஒரு பொறி, அந்த பொறி சார்ந்த புலன் யானையை வீழ்த்துகிறது. ஒரே ஒரு பொறி, அந்த பொறி சார்ந்த புலன் ஒரு மானை வீழ்த்துகிறது. விட்டில் பூச்சி, அந்த விட்டில் பூச்சி இந்த விளக்கு வெளிச்சத்தை பார்க்கிறது. இந்த ஒளியை பார்த்து அதன் மூலம் அது கவரப்பட்டதனுடைய விளைவு கருகி சாகிறது. ஒரு பொறியினால் அதற்கான வாழ்வு முடிந்து போகிறது. மானுக்கு ஒரு பொறியினால் வீழ்ச்சி, யானைக்கு ஒரு பொறியினால் வீழ்ச்சி, விட்டில் பூச்சிக்கு ஒரு பொறியினால் வீழ்ச்சி. மீன் அதனுடைய சுவை காரணமாக அந்த தூண்டில் புழு, அந்த புழுவை அது கவ்வுகிற பொழுது வாழவையே முடித்துக் கொள்கிறது. எனவே தூண்டில் புழு, அந்த புழு தருகிற சுவை, அந்த சுவைக்கான ஈடுபாடு, அந்த ஈடுபாட்டின் காரணமாக அதனுடைய உயிர் இழப்பே என்று வந்து சேருகிறது. வண்டு பூவினுடைய நறுமணத்தினாலே அது கவரப்படுகிறது. கவரப்பட்ட வண்டு அந்த பூவுக்குள்ளே, இதழ்களுக்குள்ளே உட்காருகிறது, தேனை பருகுகிறது. அப்படி பருகுகிற நிலையிலேயே அந்த பூவின் இதழ்கள் குவிந்து மூடிக்கொள்கிற நிலையில் அதனுடைய மரணம் தானாகவே வந்து வாய்ந்து விடுகிறது. எனவே ஒரு பொறியினால் மான் விழுகிறது, ஒரு பொறியினால் யானை விழுகிறது, ஒரு பொறியினால் விட்டில் பூச்சி விழுகிறது, ஒரு பொறியினால் மீன் விழுகிறது, ஒரு பொறியினால் வண்டு விழுகிறது. ஆனால் மனிதன் 5 பொறிகளாலும் விழுகிறான். 5 பொறிகளாலும் நாம் விழுகிறோம். அதனால்தான் இந்த 5 பொறிகளையும் அடக்க வேண்டும் என்பதற்காக நாம் முயன்று பார்க்கிறோம். அப்படி அடக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் மனதிற்குள்ளே செல்ல வேண்டும். நண்பர்களை, அடக்க அடக்கத்தான் ஒன்று மேலெழும். தரையில் விசையுடன் அடிக்கக்கூடிய பந்து அதைவிட வேகமாக மேலே உயர்ந்து கிளம்பும். எனவே அடக்குவதனாலே பயன் இல்லை. 5 பொறிகளும் 5 புலன்களும் அடக்கப்படலாகாது, அடங்க வேண்டும். அதனால்தான் கம்பன் கூட ராவணன் இறக்கிற தருணத்தில் அற்புதமாக பாடுவான். வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினையும் வீக என்று பாடுவான். மனம் அடங்குகிறது, சினம் அடங்குகிறது. தானாக அடங்க வேண்டும். அடக்கினால் நீங்கள் வெல்ல முடியாது, எதிர்வினை ஆற்றும். அப்படி தானாக அது அடங்க வேண்டும் என்றால் உங்கள் விவேகத்தின் துணை கொண்டுதான் அதை செய்ய வேண்டும். போகத்தில் ஈடுபடுவதற்காகவே இந்த 5 பொறிகளும் இருப்பதாக நீங்கள் நினைப்பதிலே இருந்து விடுபட்டு யோகம் நோக்கி உங்களுடைய பார்வையை திருப்ப வேண்டும். போகத்திலே இருந்து யோகம் நோக்கி உங்கள் பார்வை திரும்புகிற பொழுது இந்த ஒவ்வொரு புலனும் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க தொடங்கும். அப்பொழுதுதான் உங்களுக்கான விவேகம் முழுமையாக கண்விழிக்கும். விவேகம் கண்விழிக்க கண்விழிக்க நீங்களே ஒரு விவேகானந்தராக தானாகவே மாறுவீர்கள். எனவே புலன் அடக்கம் என்பதுதான் மிக முக்கியமானது. அதனால் சொல்கிறேன், இவை அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ளே இருக்கிற நிறை என்ன, நமக்குள்ளே இருக்கிற குறை என்ன, நம்முடைய பலம் எது, நம்முடைய பலவீனம் எது என்று இனம் பிரித்து பார்க்க வேண்டும் என்றால் அன்பு கூர்ந்து நாம் உள்ளே செல்ல வேண்டும். நான் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். உங்களுக்கு யாரும் உயர்வு தருவதற்கு இந்த மண்ணில் கிடையாது. வீழ்த்துவதற்கும் ஒருவன் இருக்கிறான், உங்களை உயர்த்துவதற்கும் ஒருவன் இருக்கிறான் என்று நீங்கள் பேதமையாக நம்பாதீர்கள். நீங்கள் கீதையில் ஒரு வாசகம் உண்டு,
நீங்கள் பகவத்கீதை முழுவதையும் படிக்க வேண்டாம். இந்த ஒரு வாசகத்தை மட்டும் படித்துவிட்டு அங்கேயே நில்லுங்கள். அந்த ஒரு வாசகம் பகவான் கிருஷ்ணர் சொல்வது என்ன தெரியுமா? உத்தரே தாத்மனாத்மானம். உத்தரே தாத்மனாத்மானம் என்றால் வேறொன்றும் இல்லை, தன்னை கொண்டு தன்னை உயர்த்த வேண்டும். தன்னை கொண்டு தான் உயர வேண்டும். இன்னொருவனால் நான் உயர்வது என்பது கிடையாது. என்னை கொண்டுதான் நான் உயர வேண்டும். நண்பர்களே, அதற்கு ஒரு அற்புதமான சான்றை மீண்டும் புத்தரிடமே சொல்கிறேன். 35 வயதில் புத்தர் ஞானம் பெற்றார். 45 ஆண்டு காலம் இந்தியாவின் வடபுலத்திலே இருக்கக்கூடிய மாநிலங்களில் தன் கால்களாலேயே நடந்து மக்களை சந்தித்து ஞானத்தை ஒவ்வொருவன் தோளிலும் இறக்கி வைத்தார். அவருடைய நிழலாகவே தொடர்ந்து சென்றவன் ஆனந்தன். அவன் புத்தருடைய அணுக்கச் சீடன், புத்தருடைய உறவினன். 80 வயதை எட்டி பிடித்த நிலையில் புத்தர் மரணத்தின் மடியில் கண்ணுறங்க வேண்டிய தருணம் வந்து சேர்ந்தது. புத்தர் இன்னும் 5 நிமிடங்களில் சாக கிடக்கிறார். அவர் கண்மூடி விடுவார் என்பது ஆனந்தனுக்கு தெரிகிறது. ஆனந்தன் அழத் தொடங்கிவிட்டான். புத்தர் ஆனந்தனை பார்த்தார். ஆனந்தா, 40 ஆண்டு காலமாக என்னோடு தொடர்ந்து நிழலாய் பின்வந்தவன் நீ. எத்தனையோ மனிதர்களுக்கு நான் ஞானத்தை இறக்கி வைத்தேன். நீ இன்னமும் அழுது கொண்டிருக்கிறாயே. பிறப்பு என்ற ஒன்று நிகழ்ந்தால் அந்த கணத்திலேயே அதனுடைய நிழலாக இறப்பு என்ற ஒன்றும் தொடர்வதுதானே இயற்கை. எந்த ஒன்று நம்மால் தவிர்க்க முடியாதோ அந்த ஒன்று குறித்து நாம் அலைக்கழிக்கப்படலாகாது. தவிர்க்கவே முடியாது என்கிற பொழுது தழுவித்தான் தீர வேண்டும். எனவே எதற்காக நீ அழுகிறாய்? என் மரணம் குறித்து நீ அழுவது எனக்கு உடன்பாடில்லை என்று புத்தர் சொன்னார். உடனே அவன் சொன்னான், புத்தனே, நான் அழுவது உனக்காக அல்ல, எனக்காக என்றான். புத்தனுக்கு புரியவில்லை. நான் மரணத்தின் வாசலில் இருப்பதற்காக நீ அழவில்லையா? உனக்காக அழுகிறாயா? எதற்காக அழுகிறாய் என்றார். ஆனந்தன் சொன்னான், 40 ஆண்டுகளுக்கு மேல் உன் நிழலாய் தொடர்ந்தவன் நான். உன்னிடம் வந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஞானம் பெற்றார்கள், போதிசத்துவர்களாக உருவெடுத்தார்கள், திசைதோறும் சென்று பௌத்த சமயத்தின் சாரத்தை கொண்டு போய் இறக்க முயன்றார்கள். உன் நிழலாய் தொடர்ந்தவன் நான். இன்று வரை ஞானம் எனக்கு சித்திக்கவில்லையே. இன்று வரை ஞானம் சித்திக்கவில்லை. நீ இருக்கிற பொழுது கிடைக்காத ஞானம் நீ இறந்த பிறகா கிடைக்கப் போகிறது என்று சிந்திக்கிறேன், அதனால் அழுகிறேன் என்றான். அப்பொழுது புத்தன் சொன்னது, இறக்கும் தருவாயில் இறுதியாக வாய் மலர்ந்தது அந்த ஒரு வாசகம்தான். நண்பர்களே, அது ஆனந்தனுக்காக புத்தன் சொன்னதல்ல. விவேகானந்தரே பெரிய ஈடுபாடு கொண்ட இடம் புத்தருடைய இடம். பரமாம்சரின் சீடராக இருக்கிற பொழுதே ஒரு கட்டத்தில் புத்த மதத்தை தழுவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு புத்தகயா நோக்கி புறப்பட்டவர் தான் விவேகானந்தர். எனவே அந்த புத்தன் தருகிற கடைசி செய்தி ஆனந்தனுக்கு சொன்னதல்ல, இந்தியாவிலே உள்ளவர்களுக்கு சொன்னதல்ல, உலகம் முழுவதும் உள்ள மானுட சமுத்திரத்தில் இருக்கும் அத்தனை மனிதர்களுக்கும் சொன்ன செய்திதான் அது. அதுதான் புத்தன் தந்த இறுதி வாசகம். ஆனந்தா, அப்போதிப்போ பவ என்று சொல்லிவிட்டு கண்மூடி விட்டார் புத்தர். அப்போதிப்போ பவ என்றால் என்ன பொருள்? நீயே உனக்கு ஒளியாவாய். உனக்கு நீதான் ஒளி, உனக்கு நீதான் சரணாலயம், உனக்கு நீதான் புகலிடம். இன்னொரு சரணாலயம் நோக்கி நீ நடக்காதே, இன்னொரு புகலிடம் தேடி நீ புறப்படாதே. உனக்குள்ளே தேடு, உன்னை தேடு. உனக்குள்ளே தேடி உன்னை நீ கண்டுபிடி. உன்னை நீ கண்டுபிடிப்பது என்றால் உன் ஆற்றலை கண்டுபிடிப்பது. உன் ஆன்மாவின் ஆற்றல் உறங்கி கிடக்கிறதே, உறங்கி கிடக்கிற அந்த ஆன்மாவின் ஆற்றலை கண்டுபிடி. நீயே உனக்கு ஒளியாவாய் என்று சொன்னதுதான் மிக முக்கியமான செய்தி. நண்பர்களே, இந்த செய்தியை சாரமாக வைத்துக் கொண்டுதான் விவேகானந்தர் சொன்னார். போகுமிடமெல்லாம் சொன்னார், சலிப்பின்றி சொன்னார், சோர்வின்றி சொன்னார். எந்த இடத்தில் இளைஞர்களை சந்தித்தாலும் திரும்ப திரும்ப அவர் சொன்ன வாசகம் இதுதான், நோ தை செல்ஃப். இந்து சமயத்தின் வேதங்களும் உபனிஷதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் இறக்கி வைத்திருக்கிற ஒரு செய்தி இதுதான், நோ தை செல்ஃப். நோ தை செல்ஃப் என்றால் என்ன பொருள்?
know yourself. know yourself. உன்னை நீ அறி. உன்னை அறிவதுதான் அறிவு. அதனால்தான் திருமூலன் சொன்னான், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தானே தனக்கு பகைவனும் நண்பனும். எனக்கு பகைவன் யார்? வெளியே இருக்கிறானா? எனக்கு நண்பன் யார்? வெளியே இருக்கிறானா? இல்லை. என் பகைவன் என் உள்ளே இருக்கிறான், என் நண்பனும் எனக்குள்ளே இருக்கிறான். இந்த 5 புலன்கள் தான் எனக்கு நண்பனாகவும் பகைவனாகவும் இருக்க முடியும். இந்த 5 புலன்களை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதை பொறுத்துதான் என் வாழ்வும் என் வளர்ச்சியும் அல்லது என் தாழ்வும் என்னுடைய வீழ்ச்சியும். எனவே அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். விவேகானந்தருடைய ஒவ்வொரு கருத்துக்குள்ளேயும் நான் விரிவாக சென்று பேசுவது என்றால் அது மணிக்கணக்கில் ஆகும். நான் மிக முக்கியமாக ஒரே ஒரு செய்தியை, விவேகானந்தர் எந்த அன்பை கொண்டு வந்து சேர்க்க விரும்பினாரோ அந்த அன்பின் சாரத்தை தருகிற செய்தியை நான் உங்களிடம் சேர்த்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொன்னார், அன்பு என்றால் என்ன? எது அன்பு? அன்பு என்பது ஒருமையின் வற்புறுத்தல் என்றார். ஒருமையின் வற்புறுத்தல். அன்பு என்பது உலகம் முழுவதையும் ஒன்றாக காண்பது, அவ்வளவுதான். உலகத்து உயிர்கள் அனைத்தையும் ஒன்றாக காண்பது, அனைத்தும் இறைவனுடைய வடிவமாக காண்பது, அனைத்துக்குள்ளும் இறைவன் உறைந்து கிடக்கிறான் என்று உணர்வது. எனவே இவை அனைத்தையும் இணைக்கக்கூடியது எது? அன்பு. ஒன்று என்று நினைப்பதற்கு பெயர்தான் ஞானம். பன்மை குறித்து யோசித்தால் அது அஞ்ஞானம். நண்பர்களே, ஃபரீத் என்கிற ஒரு மிகப்பெரிய சூஃபி இருந்தார். இப்பொழுது ராமகிருஷ்ண மடத்தின் துறவிகள் இருப்பதை போல இஸ்லாமிய சமயத்திலேயே சூஃபிகள் உண்டு. அந்த சூஃபிகளில் மிக புகழ் பெற்றவராக இருந்தவர் ஃபரீதத். ஃபரீதத் ஒரு சின்னஞ்சிறு குடிலில் ஒரு கிராமத்து நடுவிலே வீற்றிருந்தார். அக்பர் த கிரேட் என்று வரலாறு புகழ்கிறதே, அந்த அக்பர் பேரரசர் அடிக்கடி தேடி சென்று அந்த ஃபரீதத்தின் காலடியிலே அமர்ந்து பணிவோடு அவர் வழங்கக்கூடிய ஞான செல்வங்களை அள்ளிக் கொள்வார். அவரால் இவருக்கு ஒரு பெரிய விழிப்பு கிடைத்தது ஆன்ம நிலையில். அதனால் அவர் மிகவும் பெரிய அளவுக்கு ஃபரீதத்தை கொண்டாடினார். இந்த ஃபரீதத் நமக்கு ஏராளமாக ஆன்மீக செல்வத்தை அள்ளி கொடுத்திருக்கிறாரே, இவருக்கு கைமாறாக எதையாவது கொடுக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார். தன்னுடைய கருவூலத்திலேயே இருக்கக்கூடிய பொருள்களில் மிக விலை உயர்ந்த பொருள் எது என்று தேடி பார்க்கிறார். விலை மதிப்பே இல்லாத நவரத்தினங்களால் பொறிக்கப்பட்ட ஒரு கத்திரிக்கோல் இருந்தது. அதை ஆசையோடு எடுத்தார். ஃபரீதத்தை தேடி சென்றார். ஃபரீதத்திடம் சென்று இந்த நவரத்தினம் பொதித்த அந்த கத்திரிக்கோலை கொடுத்தார். ஃபரீதத்தை இப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்துவிட்டு, என்ன இது என்றார். உங்களுக்கான என்னுடைய காணிக்கை என்றார் அக்பர். அதை பார்த்து புன்முறுவல் பூத்தபடி திரும்ப அக்பரிடமே கொடுத்து விட்டார் ஃபரீதத். இதை உங்களுக்குத்தான் நான் கொண்டு வந்தேன், உங்களுக்கு காணிக்கையாக்கி இருக்கிறேன் என்றார். இது எனக்கு அவசியம் இல்லை, நீ எனக்கு காணிக்கை தர வேண்டும் என்று நினைத்தால் ஒன்றை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று. என்ன வேண்டும் கேளுங்கள். ஒன்றுமில்லை, ஒரு சின்ன ஊசி கிடைத்தால் போதும் என்றார். ஊசியா? விலை மதிப்பு இல்லாத வைரங்கள், மாணிக்கம், பவழம், முத்து அனைத்தும் பொதிந்து கிடக்கக்கூடிய இந்த கத்திரிக்கோலை நீங்கள் மறுதளித்து விட்டு ஒரு செப்பு காசுக்கும் பெறாத ஊசியை கேட்கிறீர்களே ஏன் என்றார். ஃபரீதத் சொன்னார், நீ கொடுத்த இந்த கத்திரி ஒன்றை இரண்டாக வெட்டி பிரிக்கும். நான் கேட்கிற ஊசி பிரிந்து கிடக்கிற இரண்டை ஒன்றாக சேர்த்து இணைக்கும். ஒன்றை இரண்டாக பார்ப்பது எதுவோ அதுதான் அஞ்ஞானம். இரண்டை ஒன்றாக இணைத்து பார்ப்பது எதுவோ அதற்கு பெயர்தான் ஞானம். எனவே அந்த ஞானம் எனக்கு வேண்டும், அந்த ஞானம் தான் உலகத்திற்கு வேண்டும் என்று சொன்னவர் ஃபரீதத். அந்த ஃபரீதத் ஒரு நாள் அக்பரை தேடி அரண்மனைக்கு செல்கிறார். வேறு ஒரு காரணமும் இல்லை. அந்த கிராமவாசிகள் அத்தனை பேரும் ஃபரீதத்திடம் வந்தார்கள். ஐயா, எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது, மாபெரும் மன்னன் அக்பர் அவர் மாதந்தோறும் உங்களுக்கு முன்னாலே வந்து மண்டியிட்டு நிற்கிறார். ஒரு பணியாளனை போல பணிவோடு நடந்து கொள்கிறார்.
நீங்கள் சொல்வதையெல்லாம் செவிமடுத்து விட்டு செல்கிறார். இவ்வளவு பெருமைக்குரியவராக இருக்கிற உங்களால் இந்த கிராமத்திற்கு நல்ல நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றார்கள். என்னால் இந்த கிராமம் முழுவதற்கும் நன்மையா? எப்படி கிடைக்கும் என்றார் அந்த சூஃபி ஞானி. நீங்கள் மனது வைத்தால் இன்னென்ன குறைகள் எங்களுக்கு இருக்கின்றன, இவற்றை பட்டியலிட்டு பேரரசரிடம் சொன்னால் அவை அனைத்தும் அடுத்த நாளே தீர்ந்து விடுமே என்றார். அப்படியா? என்னாலும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அக்பர் அரண்மனையை நோக்கி ஃபரீதத் முதலாக நடந்து செல்கிறார். அந்த ஃபரீதத்தினுடைய பெருமை பேரரசு முழுவதும் பரவி கிடந்ததனால் அரண்மனை வாசலிலே இருந்து அக்பர் இருக்கக்கூடிய இடம் வரையில் அத்தனை பேரும் வழிமறிக்காமல் வணங்கி வரவேற்றார்கள். உள்ளே சென்றார். அவர் சென்ற நேரத்தில் அக்பர் தொழுகையில் ஈடுபட்டிருந்தார். தொழுகையில் ஈடுபட்டிருந்த அக்பரை பார்த்துவிட்டு அப்படியே நிற்கிறார் ஃபரீதத். அக்பர் தொழுகிறார். அல்லாஹ்வே, பேரருளாளனே, என்னுடைய சாம்ராஜ்யத்தின் எல்லைகள் இன்னும் பெருகுவதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும். அருளாளனே, என்னை படைத்தவனே, என் கருவூலம் மேலும் மேலும் நிரம்பி ததும்பி வழிவதற்கு நீதான் கருணை கூற வேண்டும் என்று இவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அந்த கணத்திலேயே ஃபரீதத் திரும்பி நடக்க தொடங்கினார். பிரார்த்தனை முடிந்து கண் விழித்து பார்க்கிறார். ஃபரீதத் வந்து திரும்புகிறார். அக்பருக்கு வியப்பாகிவிட்டது. நாம் தேடி செல்லும் ஃபரீதத் நம்மை தேடி வந்திருக்கிறாரே, இப்பொழுது ஏன் அவர் திரும்பி செல்கிறார்? வேக வேகமாக விரைந்து சென்று அந்த ஃபரீதத்தை தடுத்து நிறுத்தி அக்பர் கேட்டார், என்னை நோக்கி நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? வந்தவர் எதற்காக திரும்பி செல்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, உன்னிடம் நான் ஒரு யாசகத்திற்காக வந்தேன். ஆனால் என்னை விட பெரிய பிச்சைக்காரனாக நீ இருப்பதை நேரிடையாக பார்த்தேன். எனவே பிச்சைக்காரனிடம் பிச்சை பெறுவதற்கு என்ன இருக்கிறது என்று திரும்பி செல்கிறேன் என்றார். நான் பிச்சைக்காரனா? நான் பிச்சைக்காரனா? யோசியுங்கள். கடல் இருக்கிறது, கடற்கரையில் பேசுகிறேன். எவ்வளவு நீர் வெள்ள பெருக்கெடுத்து ஓடி போய் விழுந்தாலும் கடல் என்ன செய்யும்? இன்னும் வா, இன்னும் வா என்ற ஆசை அடங்காமல் அலைக்கரங்களை நீட்டி ஆர்ப்பரித்துக் கொண்டேதான் இருக்கும். எவ்வளவு கொடுத்தாலும் கடலுக்கு நிறைவில்லை, எவ்வளவு கிடைத்தாலும் மனிதனுடைய மனதுக்கும் நிறைவில்லை. போதும் என்ற மனம் என்றாவது நமக்கு உண்டா? எந்த ஒரு பொருளை அனுபவித்தாலும் அனுபவித்தது போதும் என்று விடுபடுவதற்கு நமக்கு விவேகம் உண்டா? கிடையாது. எனவே மேலும் மேலும் வேண்டும் வேண்டும் என்று யாசிக்க யாசிக்க நாம் ஏழைகளாகி விடுகிறோம். நண்பர்களே, 1,00,000 கோடி இருந்தாலும் இன்னும் 1 கோடி வேண்டும் என்று முயன்று பார்ப்பவனை விட பரம ஏழை எவனும் கிடையாது. 100 ரூபாய் இருக்கிற பொழுது இது போதும் என்று மனநிறைவு அடையக்கூடிய மனிதனை விட ஒரு கோடீஸ்வரன் எவனும் கிடையாது. மனம் பக்குவப்பட வேண்டும். நிறைவாக சொல்கிறேன், உங்கள் மனம் பக்குவப்பட வேண்டும். மனம் பக்குவப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நண்பர்களே, ஒரு பூ இருக்கிறது, பூவுக்கு இனவிருத்தி நடக்க வேண்டும். அப்படி என்றால் மகரந்த சேர்க்கை நடந்தாக வேண்டும். மகரந்த சேர்க்கை நடக்க வேண்டும் என்றால் அந்த பூவுக்குள்ளே வண்டு வர வேண்டும். வண்டு வந்து அமர வேண்டும். அந்த மகரந்த தூள்கள் அடுத்த இடத்திற்கு சென்று சேர்ந்தால்தான் இனவிருத்தி நடக்கும். ஆனால் ஒரு மொட்டுக்கு மேலே எந்த பூவின் மொட்டின் மீதும் வண்டு வந்து அமர முடியாது. மொட்டின் மீது வண்டு அமராது. வண்டு அமர வேண்டும் என்றால் பூ மலர வேண்டும். எனவே உங்களுக்குள்ளே மனம் என்கிற பூ மலர்ந்த நிலையில் வர வேண்டும். அது மொட்டாகவே இருக்கிற வரையில் உங்களுக்குள் ஆன்ம வெளிச்சம் ஒருபோதும் வராது. ஞானம் எனக்கு வருமா, ஆன்ம விழிப்பு எனக்கு கிடைக்குமா என்று யோசிக்காதீர்கள். மரத்தில் இருக்கக்கூடிய பழம் பழுத்து கனிந்து விட்டால் எந்த வௌவாலையும் வா என்று அது தேட வேண்டிய அவசியம் இல்லை. வௌவால் தானாக தேடி வரும். பழம் பழுத்து விட்டால் பறவை தேடி வருவதைப் போல உங்கள் மனம் கனிந்து விட்டால் இறைமை தன்மை உங்களுக்குள் தானாகவே வந்து சேர்ந்து விடும். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் உங்கள் மனதை நீங்கள் எப்படி பக்குவமாக வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான். இந்த புறத்தே இருக்கக்கூடிய செல்வங்களின் மீது நீங்கள் நாட்டத்தை செலுத்தி மேலும் 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 என்று நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிற வரையில் உங்களுடைய வாழ்வு வாழ்வாகவே இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விவேகானந்தர் சொன்னதை நிறைவாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
1500 ஆண்டுகளுக்கான செய்திகளை இந்த பிறவியில் நான் கொடுத்து விட்டேன் என்று பெருமிதத்தோடு விவேகானந்தர் சொல்கிறார். ஒரு நாளுக்கான செய்தி நான் தரவில்லை, ஒரு ஆண்டுக்கான செய்தி நான் தரவில்லை, 1500 ஆண்டுகளுக்கான செய்தியை உங்களுக்கு நான் சேர்த்து விட்டேன். என்னுடைய 40வது வயதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னவர் விவேகானந்தர். என்னுடைய 40வது வயதை நான் பார்க்க மாட்டேன். நண்பர்களே, 1901 1902ஆம் ஆண்டவர் இறுதியாக தன் மூச்சை நிறுத்திக் கொள்கிறார். ஆனால் 1901 அவர் சொல்கிறார், இன்னும் ஒரே ஒரு ஆண்டுதான் நான் இருப்பேன் என்று. தன்னுடைய மரணத்தை கூட தெளிவாக தெரிந்து வைத்திருந்த மகா ஞானி, ஆன்மீக ஞானி. அவர் முழுக்க முழுக்க பேசியதெல்லாம் மனித நேயம்தான். அவர் இந்த மண்ணில் இருக்கிற மக்களிடம் இறந்து இறந்து பிச்சையாக கேட்டதெல்லாம் அன்பு 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 என்கிற ஒன்றைத்தான். இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள். அறிவா இரக்கமா என்று கேட்டால் அறிவற்ற இரக்கம் என்பது என்னை பொறுத்தவரையில் இரக்கமற்ற அறிவை விட மேலானது, புனிதமானது என்று சொன்ன ஒரே ஆன்மீக ஞானி விவேகானந்தர் தான். ஒரே ஆன்மீக ஞானி. அறிவா அல்லது இரக்கமா என்று கேட்டால் அவர் சங்கரரையே புறம் தள்ளுகிறாரே. விவேகானந்தர் வேதாந்தி. விவேகானந்தர் முன்னெடுத்து வைத்தது வேதாந்தம். வேதாந்தத்தினுடைய அடித்தளம் அத்வைதம். அத்வைதத்தை வழங்கிய ஆசான் ஆதிசங்கரர். அந்த ஆதிசங்கரரை பற்றிய விவேகானந்தர் பேசுகிற பொழுது, ஆதிசங்கரர் அறிவு கூர்மையின் உச்சத்திலே நின்றாலும் கூட ராமானுஜரிடம் இருக்கக்கூடிய இரக்கம் அவரிடம் இல்லாமற் போனது என்கிறார். ராமானுஜரை ஏன் பாராட்டுகிறார்? சண்டாளனுக்கும் புலையனுக்கும் சரணாலயமாக இருப்பதற்கு கை நீட்டிய கருணை வள்ளல் ராமானுஜராக இருந்ததனாலேதான் விவேகானந்தர் ராமானுஜரை ஆறத் தழுவுகிறார். எனவே நண்பர்களே, சாதி என்பது சமயத்தின் ஏற்பாடு அல்ல, அது சமூகத்தின் ஏற்பாடு என்று சொன்னவர் விவேகானந்தர். சாதியின் பெயரால் உயர்வு தாழ்வு கற்பிக்காதே. சாதி என்பது இறுக்கமானது அல்ல. சாதியை ஒரு சாதியிலே பிறந்ததனாலேயே அந்த சாதியிலேயே முடிய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. சத்திரியனாக பிறந்த விஸ்வாமித்திரனால் பிராமணனாக முடிகிறது என்றால், பிராமணனாக பிறந்த பரசுராமனால் சத்திரியனாக மாற முடிகிறது என்றால், அவனுடைய மனம் சார்ந்த பண்பின் அடிப்படையிலேதான் அவனுக்கான சாதி இருக்கிறது என்று சொல்லி சாதி உயர்வு தாழ்வுகளை தகர்த்தெறிவதற்கு முயன்ற ஒரு ஆன்மீக ஞானியை ஒரு இடத்தில் அவர் சொல்கிறார், படிக்கிற பொழுதே நெஞ்சம் நெகிழ்ந்து போகிறேன். நான் யார்? நான் யார்? யாருடைய சீடன் நான்? ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பூத கணங்களுள் நான் ஒருவன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் யார்? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் என்று எவன் ஒதுக்கப்பட்டிருக்கிறானோ அவன் வீட்டுக்கு சென்று தன்னுடைய தலையிலே உள்ள முடியால் தூய்மைப்படுத்துவதற்கு சென்று தன் அகங்காரத்தை அழிப்பதற்கு முனைந்த அந்த பிராமணனுக்கு சீடனாக வந்தவன் நான் என்கிறார். எனவே நண்பர்களே, சாதி குறித்தும் மதம் குறித்தும் இனம் குறித்தும் மொழி குறித்தும் பல்வேறு பேதங்களை, பிளவுகளை, பிணக்குகளை, பூசல்களை நாமாகவே வகுத்து நம் வாழ்வை மேலும் மேலும் சிக்கலாக்கி கொண்டிருக்கிறோமே. இவற்றிற்கெல்லாம் காரணம் வெறுப்பு படர்ந்திருக்கிற மனம். அந்த மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பை அகற்றுங்கள். அந்த மனம் முழுவதும் அன்பை கொண்டு வந்து நிறைத்து விடுங்கள். அன்பு சுரக்கட்டும், அன்பு பெருகட்டும், அன்பே மனித வாழ்வாக மலரட்டும். அன்பு சுரந்து அன்பு பெருகி அன்பு மனித வாழ்வாக மலர வேண்டும் என்றால் உங்களை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள உள்ளே செல்லுங்கள். அப்படி உள்ளே செல்வதற்கு வழி வேண்டும் என்றால் நீங்கள் விவேகானந்தரின் பக்கம் விழிகளை திருப்புங்கள். நன்றி, வணக்கம்.